புரோட்டோபார்ஃபைனில் வந்து அயனை ஆட் பண்ணிட்டோம்னா இதனால் உருவாகக்கூடியதான் வந்து ஹீம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஹீம் கூட குளோபின் சேர்ந்துச்சுன்னா இது வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து ஆர்பிசிக்குள்ள ஆக்சிஜன் தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு மாலிக்யூல். ஸோ இந்த அயனுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 இடத்துலேருந்து வருது. ஒன்று வந்து ஃபெரிட்டின். ஸோ ஒரு பேப்பரில் வந்து தனியாக இந்த ஃபெரிட்டின் டிரான்ஸ்ஃபரின் நான் சொல்ல வேர்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அது ரிவைஸ் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபரின். ஸோ இந்த ஃபெரிட்டின்னா என்ன, டிரான்ஸ்ஃபரின்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஃபெரிட்டின் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் அயன், அதாவது உடம்புல ஸ்டோர் ஆகக்கூடிய அயன்ஸ். டிரான்ஸ்ஃபரின் அப்படிங்கிறது ஒரு அயன் பவுண்டிங் மாலிகூல். அது ஆக்சுவலாக அதை வந்து அயனை பவுண்ட் பண்ணி கொண்டு வரும். ஃப்ரீ அயன் வந்து பிளட்டில் இருக்காமல் அது பவுண்ட் பண்ணி கொண்டு வரது அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ இது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் ஹீமோகுளோபின் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எங்கே நடக்கும், இந்த ஹீமோகுளோபினைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளே மொத்தமாக நடந்துக்கிட்டே வரும் கடைசி வரைக்கும். ஸோ இந்த இது வந்து போன் மேரோலாம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமாட்டு இந்த ஹீமோகுளோபின் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். எதனால் டெஸ்ட்ராய் ஆகுது, நார்மல் ஃபிசியாலஜிக்கலாகவே டெஸ்ட்ராய் ஆகுது. எதுக்கு டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா, நார்மலான நம்ம ஆர்பிசியோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 120 டேஸ். ஸோ அந்த 120 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஆர்பிசிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 120 டேஸ்க்கு அப்புறமாட்டு இந்த ஆர்பிசியோட மெம்பரைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த கேபிலரிக்குள்ளெல்லாம் சின்னதாக போகிறதுனால. ஸோ இது நேராக என்ன பண்ணுன்னா ஸ்ப்ளீன் வழியாக கண்டிப்பாக எல்லா ஆர்பிசியும் போகும். ஸோ அந்த ஸ்ப்ளீன் வழியாக போகும்போது இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ளீனில் வந்து ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல். ஸோ இதில் வந்து ஸ்ப்ளீனில் வந்து ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று. இது வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்ப்ளீனில் உள்ள மேக்ரோஃபேஜ் அப்படின்னு வச்சுப்போம். மேக்ரோஃபேஜோட வேலை அப்படிங்கிறது ஃபேகோசைட். ஸோ இந்த வயசான 120 டேஸ் வயசான ஆர்பிசியை வந்து இந்த மேக்ரோஃபேஜ் வந்து ஃபேகோசைட் பண்ணி டீநேச்சர் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஆர்பிசி டீநேச்சர் ஆகும்போது இந்த ஹீமோகுளோபின் வெளியே வரும். இந்த ஹீமோகுளோபின் திரும்ப செப்பரேட் ஆகணும், அதாவது உடஞ்சி போகணும், டீநேச்சர் ஆகணும் அதுவும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வே இருக்கு. ஸோ இப்போ டீநேச்சர் ஆச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்பிசியை வந்து மேக்ரோஃபேஜ் ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைசிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிசியில் ஹீமோகுளோபினை வெளியெடுத்தாச்சு. ஆர்பிசியில் உள்ள மெம்பரைனு, சைட்டோபிளாசம், என்சைம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த ஹீமோகுளோபினை வெளியே எடுத்ததுக்கப்புறமாட்டு இந்த ஹீமோகுளோபின் ஆக்சுவலாக வந்து 2ஆக பிரியும். ஒன்று வந்து குளோபின், இன்னொன்று வந்து ஹீம். ஸோ இந்த குளோபின் அப்படிங்கிறது அமினோ ஆசிட்ஸாக மாறி அது ப்ரோட்டீன் சிந்தேசிஸோ இல்லாட்டி திரும்ப இந்த குளோபின்ங்கிறது ஒரு ப்ரோட்டீன், அந்த குளோபின் சிந்தேசிஸோ யூஸ் ஆகிக்கலாம். இந்த ஹீம் அப்படிங்கிறது 2ஆக பிரியும். ஒன்று வந்து அயன், இன்னொன்று வந்து புரோட்டோபார்ஃபைரின். ஸோ இந்த அயனோட கோர்ஸ் என்ன ஆகும்னா, இந்த அயன் வந்து நான் முன்னாடியே சொன்ன இந்த டிரான்ஸ்ஃபரின் மூலியமாக வெளியே போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ப்ளீன்லேயே வந்து ஃபெரிட்டினா ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸோ ஃபெரிட்டின் அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம். ஸோ ஸ்ப்ளீன் வந்து அயன் ஸ்டோரேஜ், அதாவது ரெட்டிகுலோ எண்டோத்தீலியல் சிஸ்டமில் வந்து ஸ்டோர் ஆயிரும் ஃபெரிட்டினா அயன் வந்து. ஸோ அகெயின் வந்து ஆர்பிசி சிந்தசிஸ் ஆகும்போது இந்த ஃபெரிட்டின் வந்து யூஸ் ஆகும். அப்படி இந்த டிரான்ஸ்ஃபரின் வழியாக அயன் வந்து லிவருக்கு போய்க்கலாம், இல்லை மற்ற ஆர்கனுக்கு தேவையான ஆர்கனுக்கு போகலாம், போன் மேரோக்கு போகலாம், எதுக்குனாலும் போகலாம். ஸோ இந்த அயனோட கோர்ஸ் இது, இந்த குளோபினோட கோர்ஸ் இது. இப்போ இந்த புரோட்டோபார்ஃபைரின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, புரோட்டோபார்ஃபைரின் சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் மூலியமாட்டு ஃபஸ்ட்டு பில்லி வெரிடினா மாறும், அதுக்கப்புறமாட்டு பில்லி ரூபினா மாறும். இந்த பில்லி ரூபின் இது வந்து ஆக்சுவலாக அன்கான்ஜுகேட்டட் பில்லிரூபின், ஃப்ரெஷ்ஷான ஒரு பில்லிரூபின். ஸோ இது வந்து பிளட்டில் போயிடும், ஒரு பைண்டிங் ப்ரோட்டீனோட சேர்ந்து தான் போகும். ஸோ பிளட்டில் போயிட்டு நேராக லிவருக்கு போகும். லிவர் போனதுக்கப்புறமாட்டு குளுக்கரோனிக் ஆசிட் வந்து இது கூட கான்ஜுகேட் ஆகும். ஸோ குளுக்கரோனிக் ஆசிட் வந்து கான்ஜுகேட் ஆனதுக்கப்புறமாட்டு இது வந்து கான்ஜுகேட்டட் பில்லிரூபின் அப்படி சொல்லியாச்சு. ஸோ லிவரில் கான்ஜுகேட் ஆன பில்லிரூபின் எங்கே போகும், நேராக பைல் சிஸ்டம் போயிடும். பைல் சிஸ்டம் வழியாக நேராக வந்து பைலரி டக்ட் வழியாக டியோடினம். ஸோ டியோடினம் போயிடுச்சுன்னா அது ஆக்சுவலாக இன்டெஸ்டைனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த இன்டெஸ்டைனுக்கு போனதுக்கப்புறமாட்டு அண்டர் த பேக்டீரியல் ஆக்ஷன்ஸ், இன்டெஸ்டைனில் உள்ள பேக்டீரியல் ஆக்ஷன்ஸ் மூலியமாட்டு இது வந்து ஸ்டெர்கோபில்லினோஜன் ப்ளஸ் யூரோபில்லினோஜனாகவும் மாறிடும். இந்த ஸ்டெர்கோபில்லினோஜன் அப்படிங்கிறது ஃபீசஸில் வந்துடும். இந்த யூரோபில்லினோஜன் அப்படிங்கிறது கிட்னி வழியாக யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஸோ இது நார்மலாக உள்ளது. அப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீமோகுளோபின்
சிந்தசிஸ், அதாவது கிளைசின் சக்சினில் கோயில் ஆரம்பித்து அமினோக் ஆசிட், புரோட்டோபர்ஃபைரின், ஹீமு, அயன் எல்லாமே சேர்ந்து அப்புறம் 120 டேஸ்க்கு அப்புறமாட்டு டெஸ்ட்ராய் ஆகும்போது ரெட்டிகுலர் எண்டோதீலியல் செல்ஸில் இந்த மாதிரி வந்து இது ஃபிசியாலஜிக்கலாக நடக்கக்கூடிய ஹீமோகுளோபின் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ஃபிசியோலஜிக்கல் ஹீமோகுளோபின் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டீநேச்சுரேஷன். இது ஃபிசியாலஜி. பேத்தாலஜிக்கலாக உள்ளது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நேரம் ஃபிசியாலஜி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து பேத்தாலஜிக்குள்ளே போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிசியை டிஸார்டர்ஸ் ஆஃப் ஆர்பிசி எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று ஆர்பிசி அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆர்பிசி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் ஒன்று. ஸோ அந்த அதிகமாக இருக்கிறத வந்து ஆக்சுவலாக பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறோம். கம்மியாக இருக்கிறத வந்து அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாலிசைத்தீமியாவுக்கு இன்னொன்று வந்து எரித்ரோசைட்டோசிஸ். அதிகமான ஆர்பிசி இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாலிசைத்தீமியாவுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் படி ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரிலேட்டிவ் பாலிசைத்தீமியா. ஸோ ரிலேட்டிவ் பாலிசைத்தீமியானா எதுக்கோ ரிலேட் பண்ணும்போது ஆர்பிசி அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து அப்சல்யூட் பாலிசைத்தீமியா. ஸோ ரிலேட்டிவ் பாலிசைத்தீமியாவில் என்ன சொல்கிறோன்னா ஹீமோ கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹீமோ கான்சன்ட்ரேஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டோட பிளட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிளட் எடுக்கும்போது நார்மலாக வந்து ஆர்பிசிஸ் எவ்வளோ இருக்கணும்? ஆர்பிசி அதாவது பேக்கெட் செல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து 45% இருக்கணும். 45% இருக்கணும். இதுவே பிளாஸ்மா வால்யூம் கொஞ்சம் இருக்கணும் நார்மலாக. ஸோ பிளாஸ்மா வால்யூம்ஸ் இங்கே இருக்கணும். ஆர்பிசி வந்து அதாவது பேக்கெட் செல் வால்யூம்ஸ் 45% இருக்கணும். இது நார்மல். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கெமிக்கல் பர்னோ இல்லாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அதனால் பர்ன் வந்துச்சுன்னா, அந்த மேலே உள்ள பஸ்டியூல்ஸில் ஆக்சுவலாக என்ன இருக்கும்? நம்ம பிளாஸ்மாவோட லிக்விட் வந்து வெளியே வந்து அந்த பஸ்டியூல்ஸ்குள்ளே உட்காந்துட்ருக்கும். ஸோ வந்து பிளாஸ்மாவோட வால்யூம் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு கம்மியாகிட்டே வருது. ஸோ பிளாஸ்மாவோட வால்யூம் கம்மியாகிட்டே வருது. ஸோ இப்போ இது வந்து பேர்னுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கக்கூடியது. பேர்ன் ஆனதுக்கப்புறமாட்டு அந்த பேஷண்ட்டோட ஹீமோகிராம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதே மாதிரி விளாண்டுருக்கும். ஆனால் பிளாஸ்மா வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ பிளாஸ்மா கம்மியாக இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு பிளாஸ்மா லெவல் இவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ இது மொத்தமாக 100%. இந்த 100%ல் இந்த 45% பேக்கெட் செல், மீதி உள்ளதெல்லாம் பிளாஸ்மா வால்யூம் சொல்லிட்டோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது? இங்கே இதான் மொத்தமாகவே 100%. இந்த 100%ல் இந்த பிளாஸ்மா வேல்யூ ரொம்ப 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 கம்மி. மீதி உள்ளது ஃபுல்லாக என்னது? பேக்கெட் செல் வால்யூம் அப்படின்னு கணக்கு எடுத்துருவோம். ஸோ இந்த பேக்கெட் செல் வால்யூம் அப்படிங்கிறது இந்த 100%ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 85% வரும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஹீமோடோக்ரைட் அதாவது பேக்கெட் செல் வால்யூம் அப்படி இல்லைனா ஆர்பிசியோட லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதையும் வந்து பாலிசைத்தீமியா தான் சொல்லுவோம். ஆனால் இன் ரிலேஷன் வித் பிளாஸ்மாவோட வால்யூம். ஸோ இதை வந்து ரிலேட்டிவ் பாலிசைத்தீமியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்சல்யூட்டில் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ ஒன்று வந்து பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. ஸோ அந்த பிரைமரி அப்படிங்கிறது பாலிசைத்தீமியா இருக்கும். ஆனால் நார்மலாக வந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு தேவை எரித்ரோபாய்டின். ஆனால் இந்த பேஷண்ட்டில் வந்து எரித்ரோபாய்டின் கம்மியாக இருக்கும். எரித்ரோபாய்டின் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தாலும் இந்த ஆர்பிசியோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அது அப்போ எப்படி? இப்போ எரித்ரோபாய்டின் தான் ஆக்சுவலாக ஆர்பிசியை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது, ஆர்பிசி ப்ரொடக்ஷனை. ஆனால் அந்த எரித்ரோபாய்டின் கம்மியாக இருக்கும்போது எப்படி வந்து ஆர்பிசி அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ரெண்டு மெயினான பேத்தாலஜி. ஒன்று வந்து பாலிசைத்தீமியா வேரா. அதாவது இது வந்து போன் மேரோ டிசார்டர். ஆக்சுவலாக போன் மேரோ வந்து எரித்ரோபாய்டின் ஸ்டிமுலேஷன் இல்லாட்டியும் அதிகமான செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து போன் மேரோ டிசார்டர். அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா மியூட்டேஷன் ஆஃப் எரித்ரோபாய்டின் ரிசெப்டர். ஸோ எரித்ரோபாய்டின் ரிசெப்டர்ஸ் அதாவது நம்ம காலனி ஃபார்மிங் யூனிட்ஸில் உள்ள எரித்ரோபாய்டின் ரிசெப்டர்ஸ் வந்து எரித்ரோபாய்டின் ரிசெப்டர் வந்து மியூட்டேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன்னால எரித்ரோபாய்டினே இல்லாட்டி கூட இந்த ரிசெப்டர் தன்னால் ஆக்டிவேட் ஆகி கீழே உள்ள காலனி ஃபார்மிங் யூனிட்டை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதிகமான ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அப்சல்யூட்டில் பிரைமரி அப்படின்னு கொண்டு வரோம். அதுக்கு அடுத்தது செகண்டரி. ஓகே, ஸோ பிரைமரியில் வந்து எரித்ரோபாய்டின் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து செகண்டரியில் வந்து எரித்ரோபாய்டின் அதிகமாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்ட்
எரித்ரோபாய்டின். ஸோ இன்க்ரீஸ் எரித்ரோபாய்டின் இருந்துச்சுன்னா தன்னால் வந்து ஆர்பிசி கூட்டிகிட்டே தான் வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஸ்டிமுலேஷன். ஸோ இதனால் வரக்கூடியது தான் வந்து அப்சல்யூட் பாலிசைத்தீமியா செகண்டரி. ஸோ இதில் வந்து 3 காசஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ், காம்பன்சேட்டரி. ஸோ ஏதோ ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த எரித்ரோபாய்டின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஆர்பிசி அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒன்று லங் டிசீஸ். ஸோ லங் டிசீஸ் எது காம்பன்சேஷன் வரும்? லங் டிசீஸ் ஆகும்போது ஸோ ஒழுங்கான டிஃப்யூஷன் பெர்ஃபியூஷன் இருக்காது. ஸோ ஒழுங்கான டிஃப்யூஷன் பெர்ஃபியூஷன் இல்லைனா தன்னால் ஹைபாக்சியா வர ஆரம்பிச்சிடும். ஹைபாக்சியா வந்துச்சுன்னா தன்னால் எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம்னா ஹை ஆல்டிடியூட் லிவிங். ஹை ஆல்டிடியூட் லிவிங். ஸோ ஹை ஆல்டிடியூடில் வந்து ஹைபாக்சியா வந்து ரொம்ப காமன். ஸோ அட்மாஸ்பியர்லேயே ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தன்னால் லங் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் வந்து நம்ம பிளட்டில் வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஹைபாக்சி ஸ்டேட்லேயே தான் இருப்பாங்க அந்த பீப்புளெலாம். ஸோ அதனால வந்து எரித்ரோபாய்டின் அவங்களுக்கு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய பாலிசைத்தீமியா இது. அப்புறம் 3வது காசு எடுத்துக்கிட்டோம்னா க்ரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர். க்ரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர்னா ஒழுங்காக ஹார்ட் வந்து பம்ப் ஆகலை பிளட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக லங் மூலியமாட்டு ஏர் உள்ளே போகலை. ரெண்டாவது அட்மாஸ்பியரில் ஒழுங்காக ஏர் இல்லை. 3வது வந்து லங்கு அட்மாஸ்பியர் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ணல. ஸோ ஒழுங்காக பிளட்டு போகாட்டி அந்த இடத்துல வந்து பிளட் இல்லை அப்படின்னா தன்னால் ஆர்பிசி இல்லை, ஆர்பிசி இல்லைனா ஆக்சிஜன் இல்லை. ஸோ அங்கேயும் ஒரு ஹைபாக்சி ஸ்டேட் தான். ஸோ அந்த ஹைபாக்சி ஸ்டேட்னால வரக்கூடியது அந்த எரித்ரோபாய்டின் இன்க்ரீஸ். இது ஒரு டைப். அதுக்கடுத்தது ரெண்டாவது செகண்டரியில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்னியில் உள்ள ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது வந்து கிட்னியில் இருந்தால் எரித்ரோபாய்டின் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கிட்னி வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எரித்ரோபாய்டின் கிட்னியில் இருந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதனால வரக்கூடிய எரித்ரோபாய்டின் இன்க்ரீஸ், அதனால வரக்கூடியது இந்த டைப். இது செகண்டரி. அதுக்கப்புறமாட்டு தேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ் டியூ டு நியோபிளாஸ்டிக். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து சில நேரம் இந்த எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்லில் வந்து நியோபிளாசம் ஆயிடலாம். அந்த எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலரான செல்லு ஆர் சில நேரம் வந்து மற்ற செல்ஸ் ஏதோ ஒரு கார்சினோமா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் செல் கார்சினோமா வந்து எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமான எரித்ரோபாய்டின் தன்னால் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். நியோபிளாஸ்டிக் செல்ஸ் வந்து அதிகமான எரித்ரோபாய்டின் செக்ரேட் பண்ணுறதுனால அந்த எரித்ரோபாய்டின் வந்து நம்ம ஸ்டெம் செல் ஃப்ளூயிட் ஸ்டெம் செல்லில் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆர்பிசி தன்னால் கூடுது. ஸோ இதனால் வரக்கூடியது செகண்டரி லெவலில் ஒரு டைப். ஓகே, இப்போ பாலிசைத்தீமியா பார்த்தாச்சு. அடுத்து அனிமியா. ஸோ இப்போ அனிமியா ஸோ அனிமியா அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ்ட் ஆர்பிசி அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ டிக்ரீஸ்ட் ஆர்பிசி எதனாலலாம் இருக்கலாம்? 3 ரீசன். ஒன்று டிக்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன். ரெண்டாவது ஹீமோலைசிஸ். மூணாவது ஹீமோரேஜ், அப்படி இல்லைன்னா பிளட் லாஸ். ஸோ இது எல்லாத்தையும்னால அந்த பேஷண்ட்டோட ஹீமோடோக்ரைட் எடுத்து பார்க்கும்போது ஆர்பிசி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ டிக்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன ரீசன் அப்படின்னு சும்மா ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் எக்ஸாம்பிளுக்கு அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் அந்த டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். அதெல்லாம் பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறமாட்டு ஸோ இதெல்லாம் வந்து டிக்ரீஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வந்து பின்னாடி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹீமோலைசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கலாம், ஹெரிடிட்ரி ஹீமோலைசிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அக்யூர்டாக இருக்கலாம், அக்யூர்டு ஹீமோலைசிஸாக இருக்கலாம். பிளட் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்யூட், குரோனிக். இப்போ இந்த ஹீமோலைசிஸுக்கும் பிளட் லாஸையும் இதை ஒரு குரூப்பாகவும் இதை தனி குரூப்பாகவும் கொண்டு வரலாம். எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், அப்படி இல்லைன்னா கரெக்டர் ரெட்டிகுலோசைட் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை வச்சு நம்ம வந்து இதை தனியாக கொண்டு வரலாம். ஸோ அந்த ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ், ரெட்டிகுலோசைட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? அதாவது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது மெச்சூர் ஆர்பிசிக்கு முந்தின ஸ்டேஜ் தான் வந்து ரெட்டிகுலோசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து எப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து தன்னால் வந்து நமக்கு ஆர்பிசியும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ரெட்டிகுலோசைட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் கம்மி அப்படிங்கும்போது அது வந்து போன் மாரோ டிஃபெக்ட், அப்படி நியூட்ரிஷனல் டிஃபெக்ட். ஸோ வந்து ஒழுங்காக ப்ரொடியூஸே ஆகலை. ஸோ ஒழுங்காக ப்ரொடியூஸே ஆகலை அப்படிங்கும்போது ஆர்பிசி கம்மியாக இருக்குன்னா ஆர்பிசியும் கம்மியாக தான் இருக்கும், ஆர்பிசிக்கு முந்தின ஸ்டேஜ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டேஜில் ரெட்டிகுலர் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து
less than 1% ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ். அதுவே இந்த ஹீமோலைசிஸ் பிளட் லாஸ் அப்படி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுலேயும் வந்து ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் அதை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ் மூலியமாக. அதாவது போன் மேலே ஆக்சிலேட் பண்ண முடியும், ஸ்ப்ளீனில் உள்ள ஸ்டோரேஜை வெளியே தர முடியும். ஸோ வந்து நம்மளால் ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்பிசி ரொம்ப வேகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நார்மலான ரெட்டிகுலோசைட் வந்து ஆக்சுவலாக வந்து 0.5லேருந்து 1.5 வரைக்கும் 1.5% வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஆக்சிலரேட்டட் ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆர்பிசி லைனுக்கு. ஆக்சிலரேட்டட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது தன்னால் ரெட்டிகுலோசைட் வந்து வேகமாக பிளட்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெட்டிகுலோசைட்டோட கவுண்ட்டை டிபெண்ட் பண்ண ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து greater than 2%. இதில் ஹீமோலைசிஸ்லையும் பிளட் லாஸ்லையும். எதனால் ஹீமோலைசிஸ் பிளட் லாஸில் நமக்கு ப்ரொடக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரெட்டிகுலோசைட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ப்ரொடக்ஷனே ப்ராப்ளம். ஸோ ரெட்டிகுலோசைட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அதுக்கு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் அதாவது அந்த பேஷண்ட்டோட ரெட்டிகுலோசைட் கவுண்ட் in percentage into measured hematocrit by normal hematocrit. ஸோ இதுதான் வந்து ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் நம்ம அதாவது அந்த பேஷண்ட்டோட ரெட்டிகுலோசைட் கவுண்ட் எடுத்துக்கலாம், ப்ளஸ் மெஷர்டு அந்த பேஷண்ட்டோட ஹெமட்டோக்ரைட்டோட கவுண்ட்டு, நார்மலான ஹெமட்டோக்ரைட் 45%. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா இது லெஸ் தேன் 1% அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து டிக்ரீஸ்ட் ப்ரொடக்ஷனால் வரக்கூடிய அனீமியா. இதுவே கிரேட்டர் தேன் 2%ன்னு வந்துச்சுன்னா இது வந்து ஹியூமோலைசிஸ்னால் வரக்கூடிய அனீமியா, அப்படி இல்லைன்னா பிளட் லாஸ்னால் வரக்கூடிய அனீமியா அப்படின்றாங்க. பிசி ரிட்டன். ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ பற்றி பார்த்தாச்சு, அது ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆர்பிசி ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமிக்னு வச்சுப்போம். ஸோ அவங்களோட ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அது வந்து less than 2ன்னு வந்துருச்சு ரிசல்ட். less than 1%ன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த பேஷண்ட்டை அப்படின்னா, இந்த பேஷண்ட்டோட எம்சிவி வேல்யூ, அதாவது மீன் செல் வால்யூம் பார்க்குறோம், எம்சிவி வேல்யூ பார்க்குறோம். ஸோ இந்த எம்சிவி வேல்யூ டிபெண்ட் பண்ணி 3 டைப்பாக அந்த பேஷண்ட்டோட அனீமிக்கை பிரிக்கலாம். ஒன்று வந்து எம்சிவி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எம்சிவி டிக்ரீஸ்ட் எம்சிவி less than 90 femtoliter வச்சுக்கிட்டோன்னா அது வந்து மைக்ரோசைட்டிக் அனீமியா. அதுக்கடுத்தது இந்த எம்சிவி கிரேட்டர் தேன் 90 femtoliterன்னு வச்சுப்போம். இதை வந்து மேக்ரோசைட்டிக் அனீமியான்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது சில பேருக்கு அனீமியா இருந்தாலும் நார்மலான எம்சிவி தான் இருக்கும், நார்மல் எம்சிவி. ஸோ இந்த பேஷண்ட்டை நார்மோசைட்டிக் அனீமியா அப்படின்னு பிரிச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசீஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ மைக்ரோசைட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்லோட சைஸ் சிறுசாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ செல்லோட சைஸ் சிறுசாக இருக்குது, இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா செல்லோட கண்டென்ட் எப்போ குறையுதோ அப்போ செல்லோட சைஸ் தன்னால் குறைஞ்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. ஸோ அயன் டிஃபிஷியன்சி அனீமியாவில் ஹீமோகுளோபின் கம்மியாயிரும். ஸோ ஹீமோகுளோபின் கம்மியாச்சுன்னா உள்ள கண்டென்ட் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ உள்ள கண்டென்ட் கம்மியாகும்போது தன்னால் சைஸ் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அடுத்து மேக்ரோசைட்டிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆர்பிசி மெச்சுரேஷன்ஸில் பார்த்தோம். ஆர்பிசி மெச்சுரேஷன் அப்படிங்கிறது வந்து டிக்ரீஸ் இன் சைஸ், நியூக்ளியர் கண்டென்சேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன், அதாவது எக்ஸ்பல்ஷன், அதுக்கப்புறமாட்டு ஹீமோகுளோபினைசேஷன். இந்த 3 தான் வந்து ஆர்பிசி மெச்சுரேஷன். இதில் டிக்ரீஸ் இன் சைஸ் ஆகலை அப்படின்னா அதனால என்ன ஆகும், மேக்ரோசைட் ஆயிரும், அதாவது சைஸ் மட்டும் கூடிய. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆர்பிசி ப்ராசஸ்க்கு நிறைய மெக்கானிசம்ஸ் தேவை. அதில் வந்து B12 டெஃபிஷியன்சி. ஸோ இந்த B12 டெஃபிஷியன்சி அப்படி இல்லைனா ஃபோலேட் டெஃபிஷியன்சி, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஒழுங்கான மெச்சுரேஷன் ஆகாது ஆர்பிசி. ஸோ இம்மெச்சூர் ஆர்பிசியாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சைஸ் வந்து கூட தான் இருக்கும். ஸோ ஆர்பிசி மெச்சுரேஷனுங்கிறது டிக்ரீஸ் இன் சைஸ் ஆகக்கூடியது. ஆனால் இங்கே வந்து இம்மெச்சூர் ஆர்பிசி, அதாவது ஒழுங்காக ப்ராசஸ் நடக்காததுனால சைஸ் வந்து பெருசாகவே இருக்கும். நார்மோசைட்டிக்கில் வந்து ஏபிளாஸ்டிக் அனீமியா எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த ஏபிளாஸ்டிக் அனீமியா, பிளாசியானா டிவிஷன் ஏ அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் டிவிஷன், அதாவது எரித்ரோசைட் ஒழுங்காக டிவைடே ஆகலை, எரித்ரோசைட் லீனேஜாக இருக்கலாம், இல்லாட்டி மொத்தம் ஏபிளாஸ்டிக் அனீமியாவில் போன் மேரோ ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணலை, டிக்ரீஸ்ட் போன் மேரோ ப்ரொடக்ஷன் தான். ஆனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது நார்மலான சைஸில் தான், அதாவது ப்ரொடியூஸ்டு
ப்ரொடியூஸ்ட் ஆர்பிசிஸ் நார்மல் சைஸில் தான் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் கம்மி. ஸோ வந்து போன் மேரோவில் உள்ள ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இதுவும் கிட்டத்தட்ட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இது வந்து போன் மேரோவில் உள்ள ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி அதாவது எம்சிவியை டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி 3 பிரிச்சிட்டோம். யாருக்கு இந்த மாதிரி ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறமாட்டு ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் greater than 2% இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு எப்படி பிரிக்கலாம்? இப்போ ஸோ ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் வந்து greater than 2% அந்த பேஷண்ட் ஒன்று வந்து ஹீமோலைசிஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹீமோரேஜிக் அதாவது பிளட் லாஸ் பேஷண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். ஸோ இதில் பிளட் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று இன்டர்னல் ஹீமோரேஜாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஹீமோரேஜ், ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ பிளட் லாஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஹீமோலைசிஸ்க்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் இந்த ஹீமோலைசிஸை. ஸோ அந்த ஹீமோலைசிஸை ஒன்று வந்து ஹெரிடிட்ரி ஹீமோலைசிஸ், இன்னொன்று வந்து அக்யூர்டு. ஸோ அந்த ஹெரிடிட்ரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நார்மலாக ஆர்பிசியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு ஆர்பிசின்னு வச்சுப்போம். இந்த ஆர்பிசிக்கு மெம்பரைன் இருக்குது 1, ரெண்டாவது உள்ள ஹீமோகுளோபின் இருக்குது 2, மூணாவது இதில் இந்த தேவையான என்சைம்ஸ் இருக்கும், இந்த ஆர்பிசிக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்கும் 3. ஸோ ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்னா இந்த 3ல் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ ஹெரிடிட்ரியில் ஒன்று மெம்பரைன் டிஃபெக்ட் இன் ஆர்பிசி, இல்லை அப்படின்னா ஹீமோகுளோபினோபதிஸ். ஸோ ஹீமோகுளோபின் சிந்தசிஸில் இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதுக்கடுத்தது உள்ள என்சைமோபதிஸ். ஸோ ஆர்பிசி உள்ள என்சைமில் பிரச்சனை இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மெம்பரைன் டிஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா, மெம்பரைனில் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம ஆர்பிசி மெம்பரைனில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குன்னா அதனால உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து ஆக்சுவலாக ஹெரிடிட்டரி ஸ்பியரோசைட்டோசிஸ். ஸோ ஹெரிடிட்டரி ஸ்பியரோ, இதோட பேத்தாலஜிலாம் பின்னாடி பார்க்கலாம், சும்மா எக்ஸாம்பிள் மட்டும். ஸோ அடுத்து ஹீமோகுளோபினோபதிஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிக்கிள் செல் டிசீஸ் இது ஹீமோகுளோபினோபதிஸுக்கு உள்ளது. அதுக்கடுத்து என்சைமோபதிஸ், G6PD குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜனேட் டிஃபிஷியன்சி. ஸோ இதனால என்னென்ன பேத்தாலஜி எப்படி வருது. ஸோ இது வந்து இந்த டிஃபெக்ட்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அனீமியாஸ் ஃபுல்லாக வரும். அதுக்கடுத்தது அக்யூர்டு. ஸோ அக்யூர்டு காசஸ் ஆஃப் ஹீமோலைசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த அக்யூர்டு காசஸ் ஆஃப் ஹீமோலைசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இம்யூன் மீடியேட்டட். ஸோ இதில் அதுக்கடுத்தது ரெண்டாவது டாக்ஸிக் ஆர் இன்ஃபெக்ஷன். அதுக்கடுத்தது மூணாவது வந்து ட்ரோமேட்டிக் ஈவெண்ட்ஸ். அடுத்து நாலாவது அதர் காசஸ். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூன் மீடியேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா. எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனீமியா, இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க, டயக்னோஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு மட்டும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் டாக்ஸிக் அப்படின்னு எடுத்துட்டா மலேரியா எக்ஸாம்பிளுக்கு. மலேரியாங்கிறது ஒரு இன்ட்ரா செல்லார் தான். ஸோ அது வந்து ஆர்பிசியை டிஸ்ட்ரக்ஷனுக்கு தூண்டிவிடும். அடுத்து ட்ரோமேட்டிக்கில் வந்து மைக்ரோ ஆஞ்சியோபதிக் ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்னு ஒன்று உண்டு. அது கொஞ்சம் பெரிய பேத்தாலஜின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோஸ்தட்டிக் வால்வ் உள்ள பேஷண்ட்டில் என்ன ஆகும்னா, அந்த ஆர்பிசி வந்து அந்த ப்ரோஸ்தட்டிக் வால்வுங்கிறது ஒரு மஸ்குலர் ஆர்கன் கிடையாது, அது ஒரு மெட்டல் மாதிரி. ஸோ அந்த மெட்டல் மாதிரி உள்ள ப்ராடக்ட்டில் அந்த ஆர்பிசி பட்டு கிழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஹீமோலைட்டிக்னால வரும். அடுத்த அதர் காசஸில் வந்து மெயின் வந்து ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம். ஸோ ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஸ்ப்ளீன் தான் ஆக்சுவலாக வந்து ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணம். அங்கே உள்ள மேக்ரோஃபேஜை நம்ம சாப்பிடுதுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம் இருக்கும்போது அதிகமான ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ஸோ இது போக இதில் எக்ஸ்ட்ரா ஒரு காசு அக்யூர்டில் வந்து பேராசிக்ஸ்மல் நாக்டர்னல் ஹீமோகுளோபின் யூரியா. பேராக்சிஸ்மல் நாக்டர்னல் ஹீமோகுளோபின் யூரியா அப்படின்னு ஒரு பேத்தாலஜிக்கல்
அக்யூர்ட், ஹீமோலைட்டிக் உண்டு. ஸோ இது என்னங்க அப்படிங்கிறத பின்னாடி பேத்தாலஜி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ, நம்ம என்னென்ன இதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆனால் ஓவர்வியூ. ஸோ இது வந்து ஓவர்வியூ ஆஃப் பேத்தாலஜிக்கல் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிசியோட பேராமீட்டர்ஸ், எம்சிவினா என்ன, எம்சிஹெச்னா என்ன, எம்சிஹெச்சினா என்ன, ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்தது ஆர்பிசி எப்படி மெச்சூர் ஆர்பிசியாக மாறுது, அதாவது மெச்சுரேஷன், ஆர்பிசி மெச்சுரேஷன் பற்றி பார்த்தோம். ஆர்பிசி மெச்சுரேஷன், டிக்ரீஸ் இன் சைஸ், நியூக்ளியர் கண்டென்சேஷன், ஹீமோகுளோபினைசேஷன். அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் எப்படி, ப்ளஸ் எப்படி ஃபிசியாலஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இதை பார்த்தோம். அதுக்கப்புறமாட்டு எரித்ரோபாய்டினோட ஒர்க் என்னது, அதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இது ஃபிசியாலஜிக்கல். அதுக்கப்புறமேட்டு பேத்தாலஜிக்கலாக டிசார்டர் பார்த்தோம். அதாவது ஆர்பிசியில் பேத்தாலஜிக்கலாக ஒன்று வந்து பாலிசைத்தீமியா, இன்னொன்று வந்து அனீமியா. ஸோ அந்த அனீமியாவுக்கு வந்து டெஃபினிஷன் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அனீமியா அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிடக்ஷன் இன் ஆர்பிசி கவுண்ட், ரிடக்ஷன் இன் ஆர்பிசி கவுண்ட், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ்ட் ஹீமோகுளோபின், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ்ட் ஹிமாட்டோக்ரேட். ஸோ இதில் எதா வேணால் இருக்கலாம். இது போக நம்மளோட ஆர்பிசியோட பேராமீட்டர்ஸ் எதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி, இது எல்லாத்தையும். ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் மைக்ரோசைட்டிக் மேக்ரோசைட்டிக் ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் ஹைப்போக்ரோமிக் ஹைப்பர்க்ரோமிக் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அனிமியாக்குள்ள ஒரு டெஃபினிஷன்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாலிசைத்தீமியாவில் ஒன்று வந்து ரிலேட்டிவ், இன்னொன்று வந்து அப்சல்யூட். இந்த அப்சல்யூட்டில் வந்து பிரைமரி என்னது, செகண்டரி என்னது, இது எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் அனிமியாவில் எடுத்துக்கிட்டோன்னா அனிமியா 3, ஒன்று வந்து டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து பிளட் லாஸு, இன்னொன்று வந்து ஹீமோலைசிஸ். டிக்ரீஸ்டு ப்ரொடக்ஷனுக்கு ஆர்பிஐ, அதாவது ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது லெஸ் தேன் 1% இருக்கும். இந்த பிளட் லாஸுக்கும் ஹீமோலைசிஸுக்கும் வந்து ரெட்டிகுலோசைட் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 2% இருக்கும். அதாவது மேரோ வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், இங்கே வந்து மேரோ ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ப்ளஸ் மேரோ ஒழுங்காக ஒர்க் ஆகுது, இல்லை மேரோக்கு தேவையான பொருள் இருக்காது, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பிளட் லாஸுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹீமோலைசிஸ் அப்படிங்கிறது ஹெரிடிட்ரி ப்ளஸ் அக்யூர்டு, இப்படி பிரிச்சிடறோம் ரெண்டா. ஸோ அந்த ஹெரிடிட்ரியில் வந்து மூணு இது. ஒன்று வந்து என்சைமில் உள்ள பிரச்சனை, என்சைமோபதிஸ். இன்னொன்று வந்து ஹீமோகுளோபினில் உள்ள பிரச்சனை, ஹீமோகுளோபினோபதிஸ். இன்னொன்று வந்து மெம்பரேன் டிஃபெக்ட். இது ஃபுல்லாக எல்லோவில் ஸ்டாண்டர்டாக உள்ளது. அதுக்கப்புறமாட்டு இங்கே நம்ம பாலிசித்தீமியா எடுத்துக்கிட்டோம்னா, பாலிசித்தீமியாவில் வந்து ஆர்பிஐ வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறமாட்டு எம்சிவி பார்க்குறோம். எம்சிவியை பார்த்துட்டு ஒன்று மைக்ரோசைட்டிக், இல்லை மேக்ரோசைட்டிக், இல்லாட்டி நார்மோசைட்டிக், இந்த மாதிரி பிரிச்சிடறோம்.